பைபிள் சவாலின் 205வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 142 முதல் 144 அத்தியாயங்கள் தனிமையின் நேரங்களில் தேவன் நமது அடைக்கலமாகவும் ஒவ்வொரு போராட்டத்திலும் நமது பலமாகவும் எல்லா ஆசீர்வாதங்களின் மூலமாகவும் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகின்றன. பலவீனமும் வேதனையும் நிறைந்த சூழ்நிலைகளில் தாவீது ஆண்டவரை நோக்கி அழைக்கிறார். ஏனெனில் அவரை தேடுகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடமாட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். மனித பலத்தை அல்ல, தனது மக்களை விசுவாசமாக விடுவித்து பாதுகாத்து தாங்குகிற ஆண்டவரையே முழுமையாக நம்பும்படி இந்த சங்கீதங்கள் நம்மை ஊக்குவிக்கின்றன. கடினமான காலங்களிலும் தேவன் நமது ஜெபங்களை கேட்டு முன்னேற தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் அளிக்கிறார். அவரது அன்பான பராமரிப்பு ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. மேலும் அவரது விசுவாசம் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. இன்று நமது கண்மலையும் நமது விடுவிப்பவருமான ஆண்டவரை முழுமையாக நம்பும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 205 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 142 to 144 reminds us that God is our refuge in times of loneliness, our strength in every battle, and the source of every blessing. David cries out to the Lord from places of weakness and distress, knowing that God never abandons those who seek Him. These psalms encourage us to place our confidence not in human strength, but in the Lord who faithfully rescues, protects, and sustains His people. Even in difficult seasons, God hears our prayers and provides the wisdom and courage we need to move forward. His loving care surrounds us every day, and His faithfulness never fails. Let us begin today with hearts that trust completely in the Lord, our rock and our deliverer. சங்கீதம் அதிகாரம் 142. Psalms chapter 142. வசனம் 1. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். Verse 1. Mashil of David, a prayer when he was in the cave. I cried unto the Lord with my voice. With my voice unto the Lord did I make my supplication. வசனம் 2. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். Verse 2. I poured out my complaint before him, I showed before him my trouble. வசனம் 3. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். Verse 3. When my spirit was overwhelmed within me, then thou knewest my path. In the way wherein I walked have they privily laid a snare for me. வசனம் 4. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலமில்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. Verse 4. I looked on my right hand, and beheld, but there was no man that would know me. Refuge failed me, no man cared for my soul. வசனம் 5. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். Verse 5. I cried unto thee, O Lord, I said, Thou art my refuge, and my portion in the land of the living. வசனம் 6. என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடருகிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். Verse 6. Attend unto my cry, for I am brought very low. Deliver me from my persecutors, for they are stronger than I. வசனம் 7. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும், எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். Verse 7. Bring my soul out of prison, that I may praise thy name. The righteous shall compass me about.
for thou shalt deal bountifully with me. சங்கீதம் அதிகாரம் 143. Psalms chapter 143. வசனம் 1. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். Verse 1. A Psalm of David. Hear my prayer, O Lord, give ear to my supplications. In thy faithfulness answer me, and in thy righteousness. வசனம் 2. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். Verse 2. And enter not into judgment with thy servant, for in thy sight shall no man living be justified. வசனம் 3. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். Verse 3. For the enemy hath persecuted my soul, he hath smitten my life down to the ground. He hath made me to dwell in darkness, as those that have been long dead. வசனம் 4. என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. Verse 4. Therefore is my spirit overwhelmed within me, my heart within me is desolate. வசனம் 5. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். Verse 5. I remember the days of old, I meditate on all thy works, I muse on the work of thy hands. வசனம் 6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. சேலா. Verse 6. I stretch forth my hands unto thee, my soul thirsteth after thee, as a thirsty land. Selah. வசனம் 7. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். Verse 7. Hear me speedily, O Lord, my spirit faileth. Hide not thy face from me, lest I be like unto them that go down into the pit. வசனம் 8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். Verse 8. Cause me to hear thy loving kindness in the morning, for in thee do I trust. Cause me to know the way wherein I should walk, for I lift up my soul unto thee. வசனம் 9. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். Verse 9. Deliver me, O Lord, from mine enemies, I flee unto thee to hide me. வசனம் 10. உமக்கு பிரியமானதைச் செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. Verse 10. Teach me to do thy will, for thou art my God, thy spirit is good. Lead me into the land of uprightness. வசனம் 11. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்கலாக்கிவிடும். Verse 11. Quicken me, O Lord, for thy name's sake, for thy righteousness' sake bring my soul out of trouble. வசனம் 12. உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும், நான் உமது அடியேன். Verse 12. And of thy mercy cut off mine enemies, and destroy all them that afflict my soul, for I am thy servant. சங்கீதம் அதிகாரம் 144. Psalms chapter 144. வசனம் 1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Verse 1. A psalm of David. Blessed be the Lord my strength,
which teacheth my hands to war, and my fingers to fight. வசனம் 2. அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். Verse 2. My goodness, and my fortress, my high tower, and my deliverer, my shield, and he, in whom I trust, who subdueth my people under me. வசனம் 3. கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். Verse 3. Lord, what is man, that thou takest knowledge of him? O, the Son of Man, that thou makest account of him. வசனம் 4. மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். Verse 4. Man is like to vanity, his days are as a shadow that passeth away. வசனம் 5. கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். Verse 5. Bow thy heavens, O Lord, and come down, touch the mountains, and they shall smoke. வசனம் 6. மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். Verse 6. Cast forth lightning, and scatter them, shoot out thine arrows, and destroy them. வசனம் 7. உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி இரட்சியும். Verse 7. Send thine hand from above, rid me, and deliver me out of great waters, from the hand of strange children. வசனம் 8. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். Verse 8. Whose mouth speaketh vanity, and their right hand is a right hand of falsehood. வசனம் 9. கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். Verse 9. I will sing a new song unto thee, O God, upon a peace psaltery, and an instrument of 10 strings will I sing praises unto thee. வசனம் 10. நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமதடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். Verse 10. It is he that giveth salvation unto kings, who delivereth David his servant from the hurtful sword. வசனம் 11. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். Verse 11. Rid me, and deliver me from the hand of strange children, whose mouth speaketh vanity, and their right hand is a right hand of falsehood. வசனம் 12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரன் தீர்ந்த அரமனை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். Verse 12. That our sons may be as plants grown up in their youth, that our daughters may be as cornerstones, polished after the similitude of a palace. வசனம் 13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். Verse 13. That our garners may be full, affording all manner of store, that our sheep may bring forth thousands and 10,000s in our streets. வசனம் 14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. Verse 14. That our oxen may be strong to labor, that there be no breaking in, nor going out, that there be no complaining in our streets. வசனம் 15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது,
கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. Verse 15. Happy is that people that is in such a case. Yea, happy is that people whose God is the Lord. பைபிள் சவாலின் 205வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று உண்மையான இதயத்துடன் அவரை அழைக்கிறவர்களுக்கு தேவன் எப்போதும் அருகில் இருக்கிறார் என்பதை கற்றோம். பலவீனத்தின் நேரங்களில் அவர் நமது அடைக்கலமாகவும், போராட்டங்களின் நடுவில் நமது பலமாகவும், வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் நமது விசுவாசமான பராமரிப்பவராகவும் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. அவரை முழுமையாக நம்பும்போது அவர் நமது இதயத்தை தைரியத்தாலும் சமாதானத்தாலும் நிலையான நம்பிக்கையாலும் நிரப்புகிறார். தினமும் அவரை தேடி அவரது மாறாத அன்பை முழுமையாக சார்ந்து வாழ்வோம். தேவனுடைய சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி நாம் ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை என்பதை நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது பாதுகாப்பையும் வழிநடத்தலையும் அளவற்ற கிருபையையும் அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 205 of our Bible challenge is complete. Today we learned that God is always near to those who call upon Him with sincere hearts. These Psalms remind us that He is our refuge in weakness, our strength in battle, and our faithful provider in every season of life. When we place our trust in Him, He fills our hearts with courage, peace, and lasting hope. Let us continue to seek Him daily and rely on His unfailing love. Every moment spent in His presence strengthens our faith and reminds us that we never walk alone. Each day is another opportunity to experience His protection, guidance, and abundant grace. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.